அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை அடியோடு அழிக்க திட்டம், ஈரானின் பகிரங்க அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் கடும் பனிப்பொழிவால் 36 பேர் பலி. சூடானில் ராணுவ விமானம் விபத்து, 46 பேர் பலி. பிரித்தானியாவில் வேலை இழக்கும் அபாயத்தில் ஆயிரக்கணக்கானோர். டொரண்டோவில் மீண்டும் பனிப்பொழிவு. அமெரிக்கா உக்ரைன் இடையே கனிம வள ஒப்பந்தம், டிரம்புடன் ஜெலன்ஸ்கி நாளை மறுநாள் சந்திப்பு. அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு டிரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. தாய்லாந்து பஸ் விபத்தில் சிக்கியதில் கல்வி சுற்றுலா சென்ற 18 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஈரான் இடையே அணையாத தீப்பிழம்பாக போர் பதற்றம் நிலவும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அழிப்பதோடு இஸ்ரேலை மொத்தமாக சிதைப்பதற்குரிய திட்டத்தை வகுத்துள்ளோம் என்று அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை ஈரானிய ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜவாரி அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜவாரி கூறியதாவது: சரியான நேரத்தில் இஸ்ரேலை தாக்க உள்ளோம். இதற்கான திட்டத்தை கையில் வகுத்துள்ளோம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களை அடிக்க இந்த திட்டம் கை கொடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பினால் இஸ்ரேல் ஈரான் இடையே பெரிய போர் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இஸ்ரேலும் உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது. இது பற்றி இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்ததாவது: யூதர்கள் வரலாற்றில் இருந்து பாடம் கற்கும் தன்மை கொண்டவர்கள். நம்மை அழிப்பதுதான் குறிக்கோள் என்று எதிரி கூறினால் அதை நம்ப வேண்டாம். இதனை வரலாற்றிலிருந்து யூத மக்களான நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். எனவே ஈரானை திருப்பி அடிக்க நாங்களும் தயார்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போது ஈரான் தொடர்ச்சியாக தனது படைபலம் குறித்த காணொளிகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவினால் 36 பேர் பலியானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் கடும் பனிப்பொழிவுடன் மழையும் பெய்வதால் அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வறட்சி நிலைமை பனிப்பொழிவு குறைத்தாலும் நாட்டின் பொருளாதார இழப்புக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. பனிப்பொழிவு காரணமாக நாட்டின் சில சாலைகளும் மூடப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக இதுவரையில் 36 பேர் உயிரிழந்ததாகவும் குறைந்தது 46 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஜன்சாய் கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சூடானில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 46 பேர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். ஓம்துர்மேன் நகரில் உள்ள சூடான் ராணுவத்தின் மிகப்பெரிய விமானப்படை தளமான வாடி சீட்னாவில் இருந்து உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு ராணுவ விமானம் புறப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் ஆண்டோனோவ் விமான நிறுவனம் தயாரித்த குறித்த விமானத்தில் சூடான் மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட பலர் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. குறித்த விமானம் வாடி சீட்னாவில் இருந்து புறப்பட்ட சில நொடிகளில் குடியிருப்பு பகுதியின் மேல் விழுந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சூடான் ராணுவ மேஜர் ஜெனரல் ஃபகர் அகமது உட்பட 46 பேர் பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்த சிலரும் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பல வீடுகள் சேதமடைந்ததாகவும் கூறப்படும் நிலையில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் விபத்தில் ராணுவ ஜெனரல் உயிரிழந்தது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. சூடான் நாட்டில் கடந்த 2023 முதல் ராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளுக்கு இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதா அல்லது விமானம் தாக்குதலுக்கு உள்ளானதா என்பது குறித்து தகவல்கள் வெளிவரவில்லை. பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை பிரித்தானிய சுகாதார செயலாளரான வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிக் பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்து NHS அமைப்பின் தலைவராக இருந்த அமெண்டா பிரிச்சார்ட்
பிரித்தானிய சுகாதார செயலாளரான வெஸ் ஸ்ட்ரேட்டிக் கொடுத்த அழுத்தம் காரணமாக பதவி விலகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு சர் ஜிம் மேக்கி என்பவரை வெஸ் ஸ்ட்ரேட்ரிக் நியமிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் NHS அமைப்பின் புதிய யுகத்தை உருவாக்க இருப்பதை இலக்காக கொண்டுள்ள வெஸ் ஸ்ட்ரேட்ரிக் அதற்காக அந்த அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இங்கிலாந்து NHS அமைப்பின் தலைவராக இருந்த அமெண்டா பிரிச்சார்ட்டை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலையிழக்க இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாரத்தின் தொடக்கத்தில் வெப்பமான காலநிலையை எதிர்கொண்ட டொரண்டோ நாளை முதல் மீண்டும் பனிப்பொழிவும் உறைபனி தரையும் எதிர்கொள்ளக்கூடும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் அறிவித்துள்ளது. புதன்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக இருக்கும். ஆனால் இரவு 0 பாகை செல்சியஸாக வரை குறையும். மாலை நேரத்தில் 2 தொடக்கம் 4 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும். இது இந்த மாதம் ஆரம்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட பனிப்புயல்களில் 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனி வீழ்ந்ததன் பின்னர் நகரம் காணும் முதல் பனிப்பொழிவு என்பது குறிப்பிடத்தக்கது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேகமூட்டம் நிலவும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை 40% மழை அல்லது பனித்துளிகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும், வெள்ளிக்கிழமை 60% பனிப்பொழிவு அல்லது மழை பெய்யும் சாத்தியம் உண்டு எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் போர் நடந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீவிர முயற்சியில் மேற்கொண்டு வருகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அவர் தொலைபேசியில் பேசிய ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் நாளை மறுநாள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவுடனான போரின் போது உக்ரைனுக்கு அளித்த உதவிகளுக்கு பதிலாக அந்த நாட்டின் அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுக்கும் உரிமைகளை தங்களுக்கு காலவரையில்லாமல் அளிக்கப்பட வேண்டும் எனவும் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா செல்கின்றார். அப்போது இரு நாட்டு தலைவர்கள் ரஷ்யாவுடனான போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவுடன் பொருளாதார கூட்டாண்மையை இறுதி செய்வதற்காகவும் கனிம ஒப்பந்தத்தில் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் கையெழுத்திடுவார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவை பெறுவதற்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் நீண்டகால அமெரிக்க பாதுகாப்பு உறுதிப்பாட்டுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடனான போர் நிறுத்தத்திற்கு முதல் படியாக அமெரிக்கா கருதுகிறது. அமெரிக்காவுக்கு பணக்கார வெளிநாட்டினரை ஈர்க்க புதிய விசாவை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்டு கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும், $5 மில்லியன் கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவும் அறிவித்துள்ளார். அந்த வகையில் அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையும் அமெரிக்க அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க குடியேறியவர்களுக்காக கோல்டு கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும், $5 மில்லியன் கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பேங்காக் நகரில் இருந்து கிழக்கே பிரெஞ்சின்புரி மாகாணத்தில் இன்று அதிகாலை இரட்டை மாடி கொண்ட பஸ் ஒன்று சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் 49 பேர் கல்வி சுற்றுலாவுக்காக சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த பஸ் கவிழ்ந்தது, மலையில் இருந்து உருண்டது. குறித்த விபத்தில் 18 பேர் பலியானார்கள், 31 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு அருகேயுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் பிரேக் சரிவர பிடிக்காமல் பஸ் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் எனவும் தகவல் தெரிவிக்கின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.